ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜாஸ்மின். இப்போ எப்படி ஈஸியாக சிம்பிளாக ரசம் வைக்கலான்னு பார்க்கலாமா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், 10 மிளகு, சீரகம் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து சோறு வடித்த தண்ணியில் 2 தக்காளி வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா புளியணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். புளியும் நெல்லிக்காய் சைஸு புளி, 2 தக்காளி, அதை வந்து சோறு வடித்த தண்ணியில் நல்லா புழிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மிக்ஸி ஜாரில் நல்லா அந்த எல்லாத்தையும் நல்லா கொரப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சி எடுத்துட்டு இப்போ வந்து ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க கடுகு வெந்தயம் ஒரு வரமிளகா அதை வந்து போட்டுக்கணும். சிம்மில் வச்சு போட்டுக்கோங்க, கறியிடக்கூடாது. உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மிக்சியில், அதை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் புளி கரைச்ச தண்ணி இருக்குல்ல, அதை வந்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் புளி கரைச்ச தண்ணியை வந்து அப்படியே ஊற்றிட வேண்டியதான். லைட்டாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அந்த புளிச்சக்கையெல்லாம் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் லைட்டாக கொதி வரணும், நல்லா கொதிக்கக்கூடாது. லைட்டாக பபிள் மாதிரி வரும். வந்தவுடனே இந்த கொத்தமல்லி தலையை பிச்சு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான ரசம் ரெடி. உண்மையிலே சொல்கிறேன், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.